ஸோ வணக்கம் அனைவருக்கும். ஸோ நாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ டிவிக்கு வந்து யாரோட அலைன்ஸ் வைக்க போகிறாங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ டிவிக்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட வந்து அலைன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ காங்கிரஸ் வந்து இதுக்கு முன்னாடி யாரோட அலைன்ஸ் வச்சுருக்காங்கன்னா டிஎம்கேவோட அலைன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா டிஎம்கேவோட பார்ட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டவுன் ஆகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ அதனால் டிஎம்கே வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மீன்ஸ் ஏதாச்சும் ஒரு அப்போஸ் பண்ணுறாங்க, டிவிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இயக்கம், ஒரு நல்ல திட்டம் கொண்டு வர்றாங்கன்னா, டிஎம்கே வந்து அப்போஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களால வந்து வாய்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து எடுபடாது. ஸோ அதனால் காங்கிரஸ் வந்து ஒரு 5 சீட் வந்து டிவிக்கேவோட ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது 108 சீட்டு ப்ளஸ் 5 காங்கிரஸ்னால் 113 சீட்டு. ஓகே. ஸோ ரிமைனிங் எத்தனை சீட் வேணும்னா ரிமைனிங் ஒரு 7 சீட் வந்து வேணும். ஸோ 7 சீட் வந்து எப்படி போகும்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸில் வந்து யாரெல்லாம் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ மயிலாடுதுறையில் வந்து பார்த்திங்கன்னா ஜமல் முகமத் யூனஸ் அவர் வின் பண்ணியிருக்காரு. மேலூரில் வந்து பி விஸ்வநாதன் வின் பண்ணியிருக்காரு. அப்புறம் கொளச்சலில் தராரை சுத்பேட்னு ஒரு உமன் வின் பண்ணியிருக்காங்க. விலாங்கோட்டில் பார்த்தீங்கன்னா பிரவீன் டிடி அவர்கள் வின் பண்ணியிருக்காங்க. கிள்ளியூரில் பார்த்தீங்கன்னா ராஜேஷ்குமார் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 எம்எல்ஏ வந்து இப்போ டிவிகேல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து சில பொறுப்புகளை வந்து டிவிக்கு வந்து சார்பாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேவோட பவர் வந்து அகைன் வந்து டவுன் ஆகும். ஸோ டிவிகேவோட லட்சியம் பார்த்திங்கன்னா டிஎம்கே வந்து வரக்கூடாதுன்னு அந்த ஒரு ஸ்பீச்சில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் டிஎம்கேல யாரெல்லாம் அலைன்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து டிவிக்கு விஜய் அவர்கள் வந்து தூக்குறாரு. அவரை வந்து அவரோட ஆட்டத்தை வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இது யார் வந்து சொல்கிறாங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி வந்து அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த முடிவை வந்து எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு யாரை வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ணுவாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அவங்கள வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து 4 எம்எல்ஏ வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் 5, பாட்டாளி மக்கள் அவங்க 4, மொத்தம் 9. ஸோ மொத்தம் ஆல்ரெடி 9 ஆயிடுச்சு. இப்போ மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நெருங்கிருச்சு. ஸோ நமக்கு வந்து எத்தனை வேணும்? மொத்தம் 12 வேணும். இப்போ 9 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிமைனிங் 3. ஸோ ரிமைனிங் 3 வந்து மேபி சிபிஐ அண்டு முஸ்லீம் லீக் அவங்ககிட்ட வந்து கேட்கலாம். இல்லைனா டிஎம்டிகே வந்து மேபி கேட்கலாம். ஏன்னா அவங்ககிட்ட ஒன்று தான் இருக்குது. அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்றக்கலாம் அவங்ககிட்ட ஒன்று இருக்குது. ஸோ இதான் இப்போ இருக்க ஆப்ஷன்ஸ். ஸோ பிஎம்கே 4 இருக்காங்க மெஜாரிட்டி. ஸோ அம்மா மக்கள் முன்னேற்றக்கலாம் 1, அப்புறம் வந்து டிஎம்டிகே 1 இருக்காங்க, அப்புறம் சிபிஐயில் 2 இருக்காங்க, முஸ்லீம் லீக்கில் வந்து 2 இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு மூவ் ஆகும். ஸோ மேபி நாளைக்குள்ளே ஃபைனல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிவிக்கு வந்து டெஃபினெட்லி விஜய் அவர்கள் வந்து சிஎம்மாக பொறுப்பு அவர் பதவியை ஏற்கிறதுக்கு வந்து இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலாக டுமாரோ வந்து அவர் பொறுப்பேற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஸ்டில் நாட் கன்ஃபார்ம்.
மேபி வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ.